இல்ல, தொகுதி முக்கியத்தை விட எங்களுக்கு கோரிக்கை முக்கியம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் எங்களுக்குரிய கூடுதல் இடங்களை தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கோரிக்கை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கப்படுகிறது. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழீழ மண்ணில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கென்று ஒரு பொது வாக்கெடுப்பு என்போம். அதுபோன்று தமிழ்நாடு அரசு பணிகளில் 100% தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்குகின்ற அந்த அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே அந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு மற்றும் அர்ச்சனைகள் தமிழில் நடைபெற வேண்டும் என்பது. அதுபோன்று இங்கு எமது ஈழ உறவுகள் பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்தவங்கள்லாம் பல ஆண்டுகளாக 5 ஆண்டு 10 ஆண்டு 7 ஆண்டாக திருச்சி சிறப்பு முகாமில் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம். இது எல்லாம் முதலமைச்சர் கையில் இருக்கிற அதிகாரம். நாளைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சாலே அவர்களை நன்னடத்தின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யலாம். விடுதலை செய்ய பிறகு அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யக்கூடியது. இதையெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் ஆச்சு. ஆனால் இது குறித்து எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய மிக உயிர் மூச்சான மிக முக்கியமான கொள்கைகளாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்ற வேண்டும். அதற்கு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தின அந்த தனியார் லாரி ஓட்டுநர்கள், அந்த நேஷனல் பர்மிட் லாரி ஓட்டுநர்கள், அந்த அசோசியேஷன் அவர்களே அதற்கான ஒரு தொகையை செலுத்த முன்வர தயாராக இருக்காங்க. அதை அவர்களை அழைத்து பேசி இந்த ராப்பகல் இந்த சுங்க கொள்ளையை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் முன் வரணும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணும். அதேமாரி 10 ஆண்டு காலமாக நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதேமாரி படிப்படியாக இந்த டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான இந்த பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக தலைமையிலான அரசும் அந்த கட்சியும் முன்வர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. சரி, இதை கொடுத்தோம்ல, இதை குறித்து இத்தனை கொடுத்துறீங்க, இத்தனை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரு, திமுக இதை கொள்கை முடிவோடு இதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அறிவிக்க போகிறோம், இல்லை தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் கொடுக்க போகிறோம், அப்படி என்ற ஒரு தகவலும் எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் நான் கோரிக்கை வைத்த இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை இந்த பிரச்சனைகளுக்காக இதை செய்து தரக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளிக்கலாமா அப்படி என்ற ஒரு விவாதமும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது விவாதம் மாலை அமர்வுக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திமுக கிட்டேருந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையை குறித்து எந்த பதிலும் வரல அப்படின்னா இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பிரதான தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இப்போ அதிமுகவோ அல்லது எங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்து மாலை அமர்வில் கட்சி விவாதிக்க தயாராக இருக்கிறது. இல்லை, இப்போ தானே முதல் முறையாக நான் உங்ககிட்ட இந்த பத்திரிகை ஊடாகத்தான் இந்த செய்தியை நான் வெளியில் சொல்கிறேன். இப்போ தான் எங்கள் கட்சிக்காரங்க நமக்கு சீட்டை விட தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான உயிர்நாடி இந்த பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான 10.5%, இங்கே சிறப்பு முகாமில் அடைபெற்றிருக்கிற ஈழத்தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இது போன்ற மிக மிக முக்கியமான பிரச்சனை, தமிழுக்கே தமிழ்நாட்டு அரசு வேலை உறுதி, இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் பொதுவெளியில் உங்கள் மூலமாக தான் சொல்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு. அப்போ இதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற அரசியல் கட்சிகளோடு, கொள்கை அளவில் உடன்பட்ட அரசியல் கட்சிகளோடு கூட்டணி தொடரலாமா செல்லலாம் என்பதை குறித்து மாலை அமர்வோம். நாங்கள் இல்லை
தொகுதி முக்கியம் கிடையாது, உங்களுடைய கோரிக்கை மட்டும் தான் முக்கியம். தொகுதி முக்கியத்தை விட எங்களுக்கு கோரிக்கை முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம். சார், அதிமுக பக்கம் இப்போ பிஜேபி இருக்கு, ஒருவேளை அதிமுக நாங்க பண்றோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். அதிமுகவோட தலைமையிலான கூட்டணி இருக்குன்னு சொல்றேன். அது அதிமுக அப்படி சொல்லி எங்களை அழைச்சி பேசும்போது அதை குறித்து மாலை நடைபெற கூட்டத்துக்கு பிறகு அதை குறித்து முடிவு செய்வோம். கடந்த வாரம் விருப்பமனு பெற்றிருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும், அது தனித்துக்கான அடையாளமா பார்க்கலாமா? ஆமாம், 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வரப்பட்டிருக்கின்றன. 234 தொகுதிகளிலும் நீங்கள் அந்த வேட்பாளரே ஒரு ஓட்டு போட்டாலும் பரவாயில்லை. அது 1 ஓட்டோ 100 ஓட்டோ 200 ஓட்டோ 500 ஓட்டோ 1000 ஓட்டோ அதை பற்றி கவலை இல்லை. கொள்கை வழி நின்று மக்களை சந்திக்கலாம் என்கிற கருத்தும் பெருமளவில் காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராகவே உங்களுக்கு சட்டப்பேரவையிலே பேசுவதற்கான அந்த நேரம் குறைப்பு உள்ளிட்டவைகள்லாம் இருக்கும் பொழுது 2 நாள் கெடு விதித்திருக்கீங்க. இனிமேலும் உங்களுடைய கோரிக்கை 2 நாள் கெடுலாம் நான் விதிக்கலை. இது இப்போ 2 நாள் 2 மணி நேரம் கெடு விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஏற்கனவே திமுக கிட்ட கொடுத்துருக்குறோம். திமுக நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரையில் அதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. நாளைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு தகவல் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு பிரதானமாக இடம் ஒரு கட்சி வளர்ந்துருக்குது, அதுக்கு கூடுதல் இடம் கேட்குறோம். அதே மாதிரி அதை எல்லாற்றை விட எங்களுக்கு இது மிக முக்கியமான பிரச்சனை. அங்கே 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அங்கே இனப்படுகொலை ஆயிருக்கு அந்த நாட்டில். கடந்த காலத்தில் அதிமுக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கு. அதே தீர்மானத்தை திமுக அரசு ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஏன் முன்வர மாட்டேன்றாங்க? தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே கிடைப்பதை உறுதி செய்கிற ஒரு சட்டம் ஏற்றத்தில் என்ன அவங்களுக்கு சிக்கல் இருக்குது? சரி, 10.5% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? டேட்டாஸ் இருக்கான்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் ஆணையம் போட்டிங்க. அந்த ஆணையம் ஏன் நடைமுறைப்படுத்தலை? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு பாப்பா இன்றைக்கி ஒரிசாவில் நடத்திருக்கிறாங்க, தெலுங்கானாவில் நடத்திருக்காங்க, கர்நாடகாவில் நடத்திருக்காங்க, இந்தியாவில் பீகாரில் நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் திமுக அரசுன்னு ஏன் அறிவிக்க மறுக்கிறாங்க? அப்போ நீங்கள் சரி, இப்போ இந்த 5 ஆண்டு காலம் தான் நீங்கள் செய்யலை, இனியாவது ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கட்டும், தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் அறிவிக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இல்லை சார், 5 வருடமா நீங்கள் அவங்களுடைய தொடர்ந்து இருக்கீங்க. 5 வருடங்கள் வைக்காத உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாதவங்க இன்னும் 2 நாள் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 5 வருடத்தில் அவங்க நிறைவேற்றலை. அவங்களுக்கு என்ன அரசியல் அழுத்தங்களோ என்னவோ தெரியல. சரி, குறைந்தபட்சம் இப்போ திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று சொல்லுகின்ற திமுக தலைமையில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணிக்கிட்டு நாங்கள் உரிமையோடு சொல்கிறோம். குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்றத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நான் சொன்ன இந்த 11-12 சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு முறையிலும் கூட்டத்தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பேசியிருக்கேனா இல்லையா? வெளியில் பத்திரிகையில் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் இதுக்காக தானே இந்த கட்சி நடத்துகிறேன். கட்சியினுடைய பேரே தமிழக வாழ்வுரிமை கட்சி. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்கான இந்த கட்சி. அப்போ இந்த கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு காலமாக இந்த கட்சியினுடைய பிரதான உயிர்நாடி கொள்கைகளாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை எளிதில் நம்முடைய தமிழ்நாடு அரசு நினச்சா சாத்தியப்படுத்தலாம். இதையா சாத்தியப்படுத்த முன் வரலை. அதனால் இப்போ கடைசியாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பாரதிய ஜனதா தலைமையில் போய் கூட்டணி அமைக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், கொள்கை அளவில் இதை நாங்கள் திமுகவே நாளைக்கு எங்களை அழைச்சி இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம், கூடுதல் இடங்களை குறித்து நாங்கள் உங்களோட பேசுகிறோம் அப்படின்னு அவங்க பேசி இதெல்லாம் செஞ்சு தர முன் வரட்டும். இல்லை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிற சங்கடத்தை நான் அறிவேன். உங்களுக்கு தெரியும், நிறைய புதிய கட்சிகள் வந்திருக்கு, அவங்களுக்கு உரிய இடங்கள் தரணும். அதனால் அந்த இடங்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இடங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும். நாங்கள் ஒன்றும் மற்ற கட்சி மாரி எங்களுக்கு 10 கொடு 5 கொடு 20 கொடு அப்படிலாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்குறதே இந்த ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் வெற்றி பெற்றிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் கூடுதல் இடம் எத்தனை இடம் கொடுத்தாலும் திமுக கொடுக்கறதை வைத்து நாங்கள் கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து நாங்கள் கூட்டணியில் அவங்களோட தொடர்றதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதை விட இது கொள்கை சார்ந்த விஷயம். கூட்டணியில் தான் இடம் அதிக கட்சி வந்துச்சு, புதிய கட்சி வந்துச்சு, அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு சிரமம் இருக்குது, எனக்கு நீங்கள் செய்ய முடியலன்னு சொல்கிறீங்க. ஒரு வாதத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அப்போ இந்த கொள்கை என்ன இருக்குது? சிறப்பு முகாமை மூடுற அத்தாரிட்டி தமிழ்நாடு அரசுக்கிட்ட தானே இருக்குது. சரி, சிறப்பு முகாமை மூட வேண்டாம். டெய்லி இன்றைக்கி 20 நாளாக ஒரு சக்தி என்கிற சக்திநாதன்ற ஒரு தம்பி இன்றைக்கி சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறார். பல முறை அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உயிர் கடைசி நேரம் உயிரை போய் கையில் பிடிக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழ்ச்சங்கங்களுக்கு கௌரவ தலைவராக இருக்கிறேன். இப்போ கூட ஆஸ்திரேலியா மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழருடைய கோரிக்கை என்னன்னாக்கா, நீங்கள் எங்களுக்கு நாடு வாங்கி தரதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், தனித்தமிழ் வாங்கி தரதெல்லாம் முதல்ல உங்கூர் முகாமில் அடைபட்டு கிடக்கிற எங்களுடைய சக மனிதர்களாக நீங்கள் மதிங்க.
எங்கள் சிறப்பு முகாமில் அடைபட்டு எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் போரில் குண்டு மழைக்கு பயந்துக்கிட்டு வந்து கள்ளத்தோணிலையோ இல்லை வேறு விதமாக வந்து இங்கே இறங்கணுன்னு பிடிச்சி பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செஞ்சுருக்கீங்க. அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ இல்லை கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ அவங்களை விடுதலை பண்ண பிறகும் சிறப்பு முகாம் நீங்கள் புழல் சிறையிலே வச்சு வாசலே வச்சு நீங்கள் கைது செய்து கொண்டு வந்து சிறப்பு முகாமில் அடைச்சி வச்சுருக்கீங்க. ஒருத்தருக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் அந்த அதிகபட்சம் அந்த குற்றத்துக்கு தண்டனையே 3 மாதம் 6 மாதம் தான், அதிகபட்சம் 1 வருஷம் தான், அதிகபட்ச தண்டனை 3 வருஷங்கள் தான். இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷமாக உள்ளே இருக்காங்க. அதை விடுதலை செய்வதற்கு ஒன்றிய அரசுடைய அனுமதி தேவையே இல்லை. சிறப்பு முகாம்களை மூடுறதுக்கு தான் ஒன்றிய அரசினுடைய அனுமதி. ஆனால் இவர்களை விடுதலை செய்வதற்கு மாநில அரசே போதும். இன்னும் கேட்க போனால் சாதாரண அதுக்குன்னு இருக்கப்பட்ட ஒரு வட்டாட்சியர் ஒன்று கூடி கியூ பிரான்ச் எஸ்பி அந்த வட்டாட்சியர் அந்த கோட்டாட்சியர் முடிவு எடுத்துகிற விடுதலை பண்ணலாம். கடந்த கால அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதாவிடம் நான் முறையிட்டு நூற்றுக்கணக்கான ஈழத் தமிழர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அதே பாணியை கடைப்பட்டுங்கண்ணே. அதேமாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழாக கொண்டவர்களையும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட அனைத்து மொழிவழி சிறுபான்மை மக்கள் இங்கே ஆண்டாண்டு காலமாக வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பையே நம்ம வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு பதவிகளில் எல்லா பதவிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வட மாநிலத்துக்காரரே அமர்த்தப்படுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசில் நீங்கள் பாருங்கள், எல்லா பியூரோக்ரசி பாருங்கள், யார் டாப் மோஸ்ட் பதவிகளை யார் வகிக்கிறா? ஏன் இந்த நாட்டுடைய ஒரு டிஜிபியாக ஒரு மிக உயர்ந்த பதவிகளில் அமர்வதற்கு தமிழர்களுக்கு தகுதியே இல்லையா? அப்போ இதெல்லாம் எங்களுக்கு வழிகளாக இருக்குல்ல. அப்போ இதுக்காக தான் நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுறேன், வாதாடுறேன், கவன ஈர்ப்பு கொடுக்குறேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குறேன், வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட அட்ரஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போ இது எந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றப்படலை அப்படின்னு அது ரொம்ப வழியாக இருக்குல்ல. அதனால தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு சீட்டை விட தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான கோரிக்கை முக்கியம்.